இந்த சூட்கேஸ கொண்டு போய் ரூம்ல வச்சிடு. என்ன தயங்குற? சரிக்கா. அம்மா நில்லுமா. நீ ஏன் எடுக்கிற? இதுவும் வேலையா? வேற யாராவது கூப்பிட்டு எடுக்க சொல்லு. பரவாயில்ல ருத்ரா, நானே கொண்டு போய் வைக்கிறேன். சரி வாங்க போலாம். இப்போதைக்கு இது எதையும் தடுக்க முடியாது. அப்பாவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நேரம் வரப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்கணும். ஐயோ வெண்ணிலா, சாரி, இவங்க கீழ் ரூம்ல தான் தங்க போறாங்க. சொல்ல மறந்துட்டேன். கீழே வச்சிடுறியா? வாங்க. என்னடி குளிக்கலையா? இல்லடி, இப்பதான் பிரஷ் பண்ணிட்டு வரோம். குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம். ஐயோ, யார் இப்படி பண்ணுது? இங்க பாரு என் ட்ரெஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு. அக்ஷயா, இங்க பாரு என் ட்ரெஸ். ஸ்வேதா, ஸ்வேதா, சீக்கிரம் வா. என்னடி வந்ததும் வராததுமா இப்படி கத்தி கூப்பாடு போடுற? இங்க பாரு என் ட்ரெஸ் எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு. யார் இங்க வந்தாங்க? இது யார் பண்ண வேலை? ஏய், நீ எங்க போய் தொலைஞ்ச? நான் இங்கே தாண்டி இருந்தேன். ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தின்னுக்கிட்டு இருந்தியா? உள்ள வந்து தீ வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க பராக்கு பாத்துட்டு இருந்த? அறிவில்ல உனக்கு? எனக்கு என்னடி தெரியும்? என்ன திட்டுற? யாராவது வீட்டுக்குள்ள வந்து தீ வைப்பாங்கன்னு தெரியுமா? நாம இங்கே தானே இருந்தோம். யார் வச்சிருப்பா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. எதுவும் சொல்ல தேவையில்ல. இதெல்லாம் அந்த வெண்ணிலா வேலையா தான் இருக்கும். அவளை கூப்பிடு, கூட்டிட்டு வா. போ, சீக்கிரம் போ. வெண்ணிலா, வெண்ணிலா, எனக்கா? ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. எனக்கு வேலை இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கூப்பிட்டா உடனே வா. சரி வரேன். வா. இப்பதானே இந்த பேக் கொண்டு வந்து வச்ச. அதுக்குள்ள இந்த Dress பாரு எப்படி கருகி இருக்குன்னு. உன் புடவை எரிஞ்சதுக்கு பழி வாங்குறதா நினைச்சு இதுக்குள்ள நெருப்ப கொளுத்தி போட்டுட்டு போயிருக்கியா? நான் எதுவும் பண்ணலக்கா. பொய் சொல்லாத. கண்டிப்பா இத நீதான் பண்ணிருக்கணும். இப்போ நீயா உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல ஒத்துக்க வைக்கட்டுமா? சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி? ரூமுக்குள்ள இருக்கிற Dress, அதுவும் அக்ஷயா இருக்கும்போது தானா பத்திக்கிட்டு தெரியுமா? புடவை எடுத்து வச்சுட்டு சாமி ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள புடவை மட்டும் தானா எரியறப்ப உங்க பேக்குள்ள இருக்கிற துணி மட்டும் தானா எரியாதா? எதுக்காக எங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? விண்ண பழிய போடுறீங்க? ஏய், நான் உன்னை இப்போ கேட்டனா
எங்க அம்மாவை கேட்டா என்ன, என்ன கேட்டா என்ன, 2 பேரும் ஒண்ணுதான். எங்க அம்மாவை யார் குறை சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. அம்மா நீங்க வாங்கம்மா, முதல்ல வாங்க. ஏய், என்ன பேச்சு பேசிட்டு போறா? இவள மாமா கிட்ட மாட்டி விட்டாதான் சரியா வரும். ஏய், இதெல்லாம் ஓம் வேலைதானா? வெண்ணிலாவுக்காக பழி வாங்குறத நினைப்பா? ஐயோ ஸ்வேதா மேடம், பழி வாங்குறதா? அதுவும் நான் உங்களை நாங்கள் ரொம்ப சின்ன ஆளுங்கம்மா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, உங்களை போய் நான் பழி வாங்க முடியுமா? ஆமா, அதுதான் உண்மை. உன்னால என்ன அசைக்க கூட முடியாது. ஏன்னா அடிக்கிற காத்து எப்பவும் ஒரு பக்கம் வீசாது. இப்போ காத்து ஏன் பக்கம் வீசுது. ம், நீதான் பார்த்தல, மாமா இப்போ ஏன் பக்கம் வந்தாச்சு நிரந்தரமா. இந்த நேரம் வந்து நீ என்கிட்ட மோதுறியே, இப்படி போட்டி போட்டு மோதி மண்டை உடைச்சுக்காத, காணாம போயிடுவேன். இல்ல உன் தங்கச்சி வெண்ணிலா உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. பாவம்ல அவ, செத்துக்கித்து போயிட்டா. அது கேக்குறதுக்கு கூட என்கிட்ட வர முடியாது. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி நின்று என் தங்கச்சி செத்து கிடப்பான்னு சொல்ற? ஏய், சங்க அறுத்துருவேன். உன்னால அவளோட நிழல கூட நெருங்க முடியாது. அவ்வளவு திமிர் உனக்கு. தர்சன முத்தர்சன, ஸ்வேதா, என்னைக்காவது அடிக்கிற மொட்டை வயல்ல கார்ல ஹைவே ரோட்ல டிராவல் பண்ணிருக்கியா? அப்படி போகும்போது தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் காணல் நீர். பக்கத்துல போய் பார்த்தா இருக்காது. புரிஞ்சா சரி. சார் என்ன சார் இங்க நின்னுட்டீங்க? வாங்க சார் உள்ள போலாம். இல்லடா, கதிர் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சரியான 7 பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. எதுக்குடா நீங்க கூட்டு வந்த? சார் ஒரு பிரச்சனையும் வராது சார், நான் இருக்கேன்ல. போடா, பாத்துக்கலாம் சார். வாங்க சார் போலாம். நீ இருக்கனால தானே எனக்கு பயமாவே இருக்கு. கூட இருந்தே குழி பறிக்கிறவன் நீ. உன்னால அஸ்டண்டா வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். டேய், அந்த அம்மா என்னடா இந்த முறை முறைச்சிட்டு வராங்க? பார்த்தாலே பயங்கர டெரராவில் இருக்கு. பயம் மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. அட வாங்க சார். டேய், அட சார் வாங்க சார். சார் அதெல்லாம் யோசிங்க. வாங்க வாங்க சும்மா கேள்றா. வாங்க சார். அட வாங்க சார். வேணாங்கிறீங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் தான் சிவா, கதிரோட பார்ட்னரு. போன தடவை உன் பார்ட்னர் வந்து சொதப்பின மாதிரி எதுவும் சொதப்ப கூடாது. நான் என் மாமா கூட செம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்கணும். மேடம், உங்களுக்கு க்ளோஸ்னா ரொம்ப பிடிக்குமா? முறைக்காதீங்க மேடம், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். நான் பேச்சுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நிஜமாவே சொல்றேன். நீ மட்டும் நல்லா போட்டோ எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல காணாம போனவர்கள்னு லிஸ்ட் இருக்குமே, அதுல உன் போட்டோவும் இருக்கும். அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது மேடம். நீங்க ஆசைப்பட்டதுக்கு மேல நான் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துறேன். இந்த பாருங்களேன், இந்த கேமரா இருக்குல்ல, இதுக்கு வந்து மூடே அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்படி மீறி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா நச்சு 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 நச்சுன்னு எடுத்துக்கிட்டே இருப்பேன். சார் அங்க பாருங்கடா, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்கு இப்படி உங்க பெருமையை நீங்களே காத்துல ஏலம் போடுறீங்க? என்னடே, இந்த இடத்த காட்டின புண்ணியவன கூட இருந்துகிட்டே நான் அசிங்கப்படுத்துறல. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இந்தா போய் லென்ஸ் எல்லாம் தொடச்சு வை போ. சம்பளம் அவங்க வந்து பாரு, வச்சுக்கிறேன் உன்ன.
கார்த்தி, அண்ணா போன தடவை வந்து பிரஸ் மண்டைனை விட இந்த அனகொண்டாவை சரியான தகர டப்பாவை இருப்பான் போல இருக்கு. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆமாண்ணே, அதே மாதிரி இங்கே நடக்கிற எந்த கூத்தையும் வெண்ணிலா நீ பாத்திரக்கூடாது. மாமா மாமா ம், எப்படியாவது நீங்க அப்பா கிட்ட பேசி இதெல்லாம் வேண்டாம்னு தடுங்க மாமா. உங்கள் அப்பனா இருந்தால் பரவாயில்ல. அது அந்த ஒட்டகச்சிவிங்கி சுவத்தை உங்கள் அப்பா மண்டையை ஏதோ வசியம் பண்ணி சீஸ் பண்ணி வச்சிருக்காளே. அன்னைக்கு நான் அவங்ககிட்ட போய் பேசினப்போ நீ மில்லுக்கு போய் வேலையை போடுறான்னு சொல்லிட்டான். இப்போ போனாலும் அதே தான் சொல்ல போகிறான். அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? எப்படியாவது பேசி தடுக்கணும்ல மாமா. தயங்காதீங்க மாமா. அம்மா கனவுல வந்து அப்பாக்கு வசியம் வச்சிருக்கதா உங்ககிட்ட தானே சொல்ல சொன்னாங்க. சரி வா, உங்கள் அப்பா கிட்ட போய் பேசி பார்ப்போம். ஆ, டேய் வேஸ்ட் ஃபெலோ, சார் ஐயாவை பத்தி ஃபீல்டில் போய் கேட்டு பார். என்ன மாதிரி டெக்னிக்ல ஊருக்குள்ள நாலேஜ் இருக்கிறவன் யாருமே ஸ்டில் போட்டோகிராஃபரே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ என்னடானா ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்மால் பாய் என்ன புரிஞ்சிக்காம இருக்க. இந்த பார், இனிமே காலையில வந்ததும் என் காலை தொட்டு கும்பிட்டு அப்புறமா தொழில கத்துக்க. புரியுதாடா டஸ்ட்பின்? புரியுது புரியுது நல்லா புரியுது. என்ன ஜி, என்ன வேணும்? ஏதோ குண்டு வைக்கிறதுக்கு லொகேஷன் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. குண்டு இப்ப கைவசம் இல்ல, ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஆன் தி வே. ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? ஓ, ஆன்லைன்லயா? சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். இல்ல ப்ரோ, சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். ஓ, பேசலாமே. சும்மா பேசலாமே ஜி. எனக்கு ஸ்டில் போட்டோகிராஃபில கொஞ்சம் டவுட் இருக்கு, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். பாத்தியாடா ஜி, என்ன டவுட் ஆனாலும் கேளுங்க ஜி. போட்டோகிராஃபில நான் கரை கண்டவன். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டில் எடுக்கிறதுல நான் ஒரு புலினே சொல்லலாம். என்ன புலி? கொட்டை எடுத்து புலியா, கொட்டை எடுக்காத புலியா? ஜி, தரமான ஜோக்கு ஜி. ஆனா நான் அப்புறமா சரிக்கிறேன். இப்ப நீங்க சீரியஸா அதை சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க. நானும் சீரியஸா ஐசியூ வார்ட்ல இருந்து தான் டவுட் கேக்குறேன். சொல்றீங்களா சார்? சரி ஜி, என்ன டவுட்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த ஷார்ட் கம்போசிங்ல 180 டிகிரியை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல 360 டிகிரியை ஃபாலோ பண்ணுவீங்களா? இந்த 180 தானே? சரி, அப்புறம் ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றீங்க? அது ஃபோக்கஸ். நீங்க அவுட்டோர்ல எடுக்கிறப்போ லைட் வேரியேஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த ஃபில்டர் கேமராக்கு யூஸ் பண்ணுவீங்க? இந்த லைட் பொசிஷனை எப்படி தீர்மானிப்பீங்க? கலர் டெம்பரேச்சர் பாப்பீங்களா இல்லையா? இந்த மீட்டர் ரீடிங்ஸ எந்த சமயத்துல எப்படி பாப்பீங்க? கேள்வி கேள்றானா பூரா வில்லங்கமான கேள்வியா கேக்குறானே. போட்டோ எடுத்தா நான் அழகா தெரிவேனா? மூஞ்சி கோணலா வராதே, நான் வேற ஆள் மாதிரி தெரிய மாட்டேனே, இப்படிதானே எல்லாரும் கேட்பானுங்க. போட்டோகிராஃபர் சார், முக்கியமான சில கேள்விகள் என்னன்னா, கேளுங்க கேளுங்க. லென்ஸோட ரேஞ்சு, கேமரா ஆங்கிள், டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஷேடோ இருக்குல்ல, ஷேடோ அது ஒரு ஷார்ட் கம்போசிங்ல இருக்கணுமா இருக்க கூடாதான்னு கரெக்டா சொல்லி கொடுத்துருங்க. இருக்கணும்னா எந்த இடத்துல ஷேடோ வரலாம்? அப்புறம் இந்த லைட் லீக், அந்த லைட் ஆப் சென்டர்னா என்ன பண்ணுவீங்க? ISO செட்டிங்னா என்ன? அத எப்படி எப்ப பண்ணணும்? அத ஒரு தடவை செட் பண்ணா போதுமா? அதையும் கரெக்டா சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் கடைசியா இந்த அப்பேச்சர், டில்ட், பேன், மூவ்மெண்ட் அத மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். சார் 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 என்னாச்சு சார்? சார் மேடம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க மேடம், பாஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 கொஞ்சம் எந்திரிங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? சார் 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 எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். சார் 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 எந்திரிங்க சார். சார் சம்பளம் வேற பாக்கி இருக்கு சார், எந்திரிங்க சார் ப்ளீஸ் சார்.
சார் எந்திரிங்க சார் ப்ளீஸ் சார் உங்க boss சீக்கிரம் எழுப்புங்க. ப்ளீஸ் சார் வெளில பில் அமௌண்ட்லாம் கட்டணும் சார் சார் இஎம்ஐ எல்லாம் கட்டணும் சார் எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன் சார் ப்ளீஸ் சார் தாங்க மேடம் சார் எந்திரிங்க சார் எந்திரிங்க சார் கார்த்தி என்ன பண்ணீங்க? கேமரா செட்டிங்ல அப்ரேச்சரை ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டேன். ஷட்டர் ஸ்பீட் அப்படியே உல்டா பண்ணிட்டேன். ஐஎஸ்ஓ செட்டிங்க மாத்திட்டேன். பைத்தியம் முடிச்ச பாட்டிக்கு நைட்டி போட்டு விட்ட மாதிரி பண்ணிட்டேன். என்னென்ன குளறுபடி பண்ணுமோ அத்தனையும் பண்ணியாச்சு. இனி படம் வந்தா அது பப்படம் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த செட்டிங்ல படம் எடுத்தா ஸ்வேதா முகம் சும்மா காஞ்சனா பேய் மாதிரி வரும். பாவம் அண்ணன் முகமும் சேர்ந்து கோவிந்தாவை போறதுதான் வருத்தமா இருக்கு. ஆமா, அவனை இந்த அளவுக்கு கவுத்து விட்டீங்களே, இத்தனை விஷயம் கேமரா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அட என்ன கௌதம், நான் சினிமாக்காரன் தானே. கத்துக்கிட்டது பாதி, கூகுள் ஆண்டவர் தயவு மீதி. அதான் சும்மா வெளுத்து கட்டிட்டேன். சும்மா வெளுக்கல, அடிச்சு துவைச்சு வெளுத்துட்டீங்க. இப்போதைக்கு அவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க மாட்டான். அப்படியே அவன் தெளிஞ்சு எந்திரிச்சாலும் நீங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கல் மேட்டர்லாம் அவன் மண்டையில மாவாட்ட போகுது. ஏய் அடா, எப்படி இருக்கு ட்ரெஸ்? என்னடா பதிலே காணோம்? ஸ்வேதா எடுத்து கொடுத்தாடா. எப்படி இருக்கு? டேய், நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குதுடா. என்ன புரிய மாட்டேங்குதுடா? ஸ்வேதா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாடா. இதை போட்டுட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இதில் புரியறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு புரியல. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலடா. டே அண்ணாமலை, என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு அப்புறம் தான் நானும் ஸ்வேதாவும் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நீ வந்து தேவையில்லாம பேசிட்டு இருந்த. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க. என்னடாச்சு எனக்கு புரியல. எனக்கு இதை பாரு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது வேணாம். ஏன் வேணாம்? டேய் ஸ்வேதா, நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுடா. அவள் ஆசை இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இதை போட்டு போய் நின்னா அவள் சந்தோஷப்படுவா. அவளை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னோட கடமை தானே. டேய், வெண்ணிலான்னு ஒருத்தி உனக்காக இந்த வீட்டில் காத்துட்டு இருக்காடா. அவளை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டியா? டேய், வெண்ணிலா சின்ன வயசுல இருந்து இதையே மனசுல வச்சுட்டு இருக்காடா. அவளுக்கு புரிய மாட்டேங்குதுடா. அவளாவே மனசுல இப்படி ஒரு ஆசை வளர்த்துட்டு அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஓ, நீயாச்சும் அவளுக்கு சொல்லி புரிய வைடா. முதல்ல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வெண்ணிலா கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கடா. அதெல்லாம் மறந்துட்டியா? நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். நீ அதை மாத்தி பேசிட்டு இருக்காத. ஏய், வெண்ணில வந்து அவளாவே மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்கிறாடா. புரியுதா? அவளுக்கு நான் நல்லதை பண்ணுவேன். நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து நானாவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்.